வணக்கம்ங்க. இன்றைக்கி சண்டே. சர்ச்சுக்கு கிளம்புனோம். சர்ச்சுக்கு கிளம்பும்போது பார்த்தா பயங்கர பனிமூட்டமாக இருந்தது. அதுதான் அது ஒரு வீடியோ எடுத்தேன். சர்ச்சுக்கு போனோம். போயிட்டு வரும்போது மட்டன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. கூட ஆட்டு ரத்தமும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அதுதான் சமைக்க போகிறேன். எப்படி சமைக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சண்டே சமையல். ஃபஸ்ட்டு ரத்த பொரியல் பண்ணிடலாங்க. அது தண்ணி நீர்த்து போயிடும். அதனால் அதை ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு அதைய கரைச்சி வச்சுட்டேங்க, வாஷ் பண்ணி. இப்போ அடுத்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு அதுலேயே அந்த ரத்தத்தை எடுத்து ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு அதில் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இறக்கிடலாம். தேங்காய் துருவி போட்டு இறக்கிடலாங்க. அதில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க. அதனால் அதுக்கு உப்பு நம்ம போட தேவையில்லைங்க. வெங்காயம், பச்சை மிளகா வதங்கிருச்சுங்க. இப்போ அதில் அந்த ரத்தத்தை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கு கிளறிட்டே இருக்கலாங்க. இதில் உப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் உப்பு போட தேவையில்லை. இது அப்படியே கிளறிட்டே இருக்கலாம். கிளறிட்டு இருந்தோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். பிளாக் கலர் ஆகிடுச்சு இல்லைங்களா. இதில் தண்ணி நல்லா விட்டுருக்குங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். வற்றினதுக்கப்புறமேட்டுக்கு தேங்காய் துருவி போட்டு இறக்கிடலாம். இப்போ தண்ணி நல்லா வற்றிருச்சு. ட்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ இதில் மல்லி, கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். மல்லி போட்டுக்கலாம். அடுத்ததாக தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு இறக்கிடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது எடுத்து வச்சிடலாம். அடுத்து ரசம் வைக்கலாங்க. அதுக்கு தான் தக்காளி எடுக்கலாம். தக்காளி கூட எடுத்தேன். இது செரி டொமேட்டோ நம்ம வீட்டிலையே காய்ச்சது. அதுதான் எடுத்து பார்த்துட்ருக்கா பாப்பா. அடுத்து ரசம் வச்சுக்கலாங்க. ரசத்துக்கு புளி ஊற போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். மல்லி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ புளி கரைச்சிக்கலாங்க. புளி கரைச்சிட்டு அதுலேயே இந்த தக்காளியும் போட்டுடலாம். அதுலேயே இந்த மிளகு சீரகம் இடிகளில் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை இடிச்சிட்டு அது இடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, அந்த 4 பூண்டு வச்சுருந்ததையும் அதையும் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை ஒரு கட்டி பூண்டு போட்டிங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டு இடித்தது, மிளகு சீரகம் எல்லாத்தையும் அந்த புளி தண்ணியிலேயே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ அதில் மல்லி, கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா அந்த தக்காளி எல்லாமே பிசைஞ்சிக்கணுங்க. நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். அதில் உப்பு, மஞ்சத்தூள் இது 2ம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இப்போது அந்த கரைச்ச இதில் புளியில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி ஊற்றிட்டு பச்சை மிளகாய் 1 போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அந்த ஒரு வாசனை நல்லாயிருக்கும். இப்போது ரசத்தை தாளிச்சிடலாம். அதில் எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. அதிலே வத்தல் 2 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுலேயே அந்த கரைச்சி வச்ச அந்த புளி கரைசலை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா நுரக்கட்டி ஒரே ஒரு இடத்துல கொதி வரும்போது இறக்கிடலாம். இது நுரக்கட்டி ஒரு இடத்துல மட்டும் கொதி வருது பாருங்கள். இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது மட்டன் வேக வச்சுருக்கேன். சிக்கனும் இன்றைக்கி நான் சில்லி தான் போட போகிறேன். சிக்கனுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மட்டன் குழம்பும்
சில்லி சிக்கனும் செய்ய போகிறேங்க. செஞ்சுட்டா சண்டே சமையல் முடிஞ்சுதுங்க. தேங்க்யூ.